இவருக்கு எங்க திண்டிவனம் விழுப்புரம் கூட்டு ரோட்ல இவருக்கு ஒரு ஆஸ்பத்திரி, அன்புமணியும் ஹாஸ்பிட்டல், அன்புமணி ஆஸ்பத்திரி. ஒரு பேஷண்ட் வரல, ஒரு பேஷண்ட் வரல. அப்போ 10 ரூபா சம்பாதிக்க துப்பு இல்ல, என்ன ஆஸ்பத்திரி நடத்துற யாரு? அப்பா மகனை திட்டுவதை பல பேர் கேட்டிருக்கேன், நானும் கேட்டிருக்கேன். ஏன்னா வருகிற நோயாளியிடம் கனிவாக பேசுவதில்லை. யார்? அன்புமணி. அப்போ ஆஸ்பத்திரியை மூட வேண்டியதா போச்சு. இதெல்லாம் வேண்டாமே, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துருவோமே. அப்படியா? இதெல்லாம் சொன்னாதான் சப்ஜெக்ட். அப்படியா? இதெல்லாம் சொன்னாதான். ஏன்னா அவர் பிறக்கும் போது மத்திய அமைச்சராக பிறந்ததா தான் மக்கள் நினைச்சிட்டு இருக்கான். இது தெரியாதல்ல, இதெல்லாம் தான் வரலாறு. சொல்லுங்க. ஏன்னா தெரியாத வரலாறு தான் நீங்க சொல்ல சொன்னீங்க. தெரியாத வரலாறு இது எந்த மக்களுக்கும் தெரியாது, யாரும் சொல்ல மாட்டான். ஓகே. அப்போ கூட்டு ரோட்ல ஒரு மருத்துவமனை வைத்திருந்து சாதாரணமா 5 ரூபா ஊசி, அந்த ஏரியா 5 ரூபாய்க்கு தான் ஊசி போடுவான். இந்த மருத்துவமனை ஏழை எளிய வன்னியர் மக்களுக்கான மருத்துவமனையை அன்புமணி வைத்து அந்த மருத்துவமனையை நடத்த முடியாமல் மூடியவர் அன்புமணி ராமதாஸ். சரி, அன்றைக்கு அவருடைய வரலாறு அப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அவர் கார்பரேட்டா இருக்காரு. ஏன் கார்பரேட்ன்றீங்க? கார்பரேட் தான். கார்பரேட் சொல்லாம எப்படி சொல்ல முடியும்? ஏன் 7% வன்னியர் வாக்கு இப்போ எவ்வளோ இருக்கு? 1.5% போச்சு. என்ன காரணம்? நீங்க எத்தனை ஏழை எளிய வன்னியர் வீட்டுக்கு போனீங்க? 25 பேர் துப்பாக்கி சூட்டில் மரணம் அடைந்தான். அந்த 25 பேருடைய குடும்பம் இன்னைக்கு என்ன கதியில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா மிஸ்டர் அன்புமணி? நான் கேட்குறேன். ஐயாவுக்கு தெரியும்ல. ஐயாவே இப்போ 86 வயசாச்சு ஐயா மிகுந்த மன உளைச்சல் இருக்காரு. அவரால் அரசியல் செய்ய முடியல. அப்ப அன்புமணி செய்யட்டுமே. செய்யலையே. அன்புமணியும் செய்யல, அன்புமணி அப்பாவும் செய்யாதனால தான் இப்போ வன்னியர் வாக்குக்கு அந்நியர் வாக்கா போய் 1.5% குறைந்தது ஏன் என்பதுதான் இப்ப நம்ம பேசுற அரசியல்.